Hello everyone, welcome to VM Commerce. This is Meenakshi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் 8 BRS சாப்டரில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 4ஓட சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் given in your textbook page number 173. So from the following particulars of Rahim Traders, prepare a bank reconciliation statement as on 31st March 2018. So இதுதான் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ப்ராப்ளமில் ஃபஸ்ட்டு overdraft as per cash book is 2500. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து செகண்ட் கேஸ் ஆஃப் பிஆர்எஸ், அதாவது பேலன்ஸ் as per பாஸ்புக்கும் overdraft as per கேஷ் புக்கும் ஒரே ஃபார்மேட். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த 3 எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் பேலன்ஸ் as per கேஷ் புக்கை நம்ம பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபோர்த்து ப்ராப்ளம் வந்து ஓவர் டிராஃப்ட் as per கேஷ் புக், அதாவது பேலன்ஸ் as per பாஸ்புக். இந்த ஃபார்மேட்டை, அதாவது செகண்ட் ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் பண்ண போகிறோம். ஓகே, ஆன் த சேம் டே த பேலன்ஸ் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட் இஸ் 1,99,000. ஸோ இந்த ப்ராப்ளமோட ஹைலைட்டே என்ன, இந்த ப்ராப்ளமில் ஆன்சரையும் நம்ம கொடுத்துட்டாங்க. எப்பயுமே நம்ம பேலன்ஸ் as per கேஷ் புக்கை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் as per பாஸ்புக் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இந்த ப்ராப்ளமில் பேலன்ஸ் as per பாஸ்புக் 1,99,000 அப்படின்னு ஆன்சர் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ அடுத்தடுத்த டிரான்சாக்ஷன்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸும் இருக்குது, எண்டிங் ஆன்சரும் இருக்குது. அப்போ ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஆன்சர் வர்ற மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வருதா அப்படின்றத நம்ம ஈஸியாக ரீசெக் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸாக நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் ஆஃப் ₹700 was directly received by the bank. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ்ன்றதை பேங்க்கு டைரெக்டாக ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளோட அக்கௌண்ட்டில் இந்த 700 கிரெடிட் ஆகிருக்கும், அதாவது பாஸ்புக்கில் நமக்கு அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஆனால் கேஷ் புக்கில் இது என்டர் ஆகிருக்காது. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், செகண்ட் கேஸ் ஆஃப் பிஆர்எஸ், அதாவது பேலன்ஸ் as per பாஸ்புக் வச்சு பண்ணணும் அப்படின்னா the changes should be made in பாஸ்புக். பாஸ்புக்கில் தான் சேஞ்சஸ் பண்ணணும், கேஷ் புக்கில் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஓகே, இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் டைரெக்டாக பேங்க்கில் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கேஷ் புக்கில் அந்த என்ட்ரியே நம்ம போட்டிருக்க மாட்டோம். ஸோ அப்போ கேஷ் புக் பேலன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகி காமிக்கும், டிக்ரீஸில் இருக்கும் 700. ஓகே, கேஷ் புக்கில் இந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணியிருக்க மாட்டோம், பிகாஸ் திஸ் இஸ் டைரக்ட்லி ரிசீவ்டு பை த பேங்க். ஸோ கேஷ் புக்கில் என்ட்ரு பண்ணியிருக்க மாட்டோம். ரிசீவ்டுனா என்னது, ரிசிப்ட்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கணும், ஆனால் கேஷ் புக்கில் இன்க்ரீஸ் பண்ணலை, நம்ம ரெக்கார்டே பண்ணலை. ஸோ டிக்ரீஸில் இருக்கும். அப்போ பாஸ்புக்கில் இதை மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன்ஸ் மைனஸ். நெக்ஸ்ட் செகண்ட் டிரான்சாக்ஷன்ஸ், நெக்ஸ்ட் தனியாக பார்த்துக்கலாம். அமௌண்ட் ரிசீவ்டு பை த பேங்க் த்ரூ ஆர்டிஜிஎஸ், அதாவது ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபரில் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டாங்க. யார், பேங்க்கு டைரெக்டாக ரிசீவ் பண்ணிட்டாங்க. 2 lakhs rupees omitted in the cash book, அதாவது omitted அப்படின்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணலை. ஓகேவா, ஸோ omit ஆகிடுச்சு. அப்போ 2 lakhs rupees கேஷ் புக்கில் அமௌண்ட்டு டிக்ரீஸில் இருக்கும், நம்ம என்டரே பண்ணலைன்னு அர்த்தம். ஸோ கேஷ் புக்கில் அமௌண்ட்டு டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா பாஸ்புக்கில் இந்த 2 lakhs என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ 2 lakhsம் மைனஸ், இந்த டிரான்சாக்ஷன்ஸும் மைனஸ், இந்த டிரான்சாக்ஷனும் மைனஸ். ஓகே, இப்போ தேர்டு டிரான்சாக்ஷன், 2 checks issued அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் வந்து இன்னொருத்தருக்கு செக்கை இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ பேமெண்ட் கொடுத்த மாதிரி மீனிங். ஓகே, ஸோ 1,800 2,000 2 செக்கு இஷ்யூ பண்ணியிருக்கோம் ஆன் 29th March 2018. ஒன்லி the second check is presented for payment. செகண்ட் செக், அதாவது இந்த 2,000 ஒர்த் ஆஃப் செக்கை மட்டும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 1,800 கொடுத்த செக்கு ப்ரெசென்ட் பண்ணலை. அப்போ நம்ம செக்கை இஷ்யூ பண்ணோடனேயே கேஷ் புக்கில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், மைனஸ் பண்ணியிருப்போம், ஆனால் பாஸ்புக்கில் அதை மைனஸ் பண்ணலை. ஓகே, ஸோ திஸ் இஸ் டிக்ரீஸ்டு இன் த கேஷ் புக். அமௌண்ட் வந்து 1,800 டிக்ரீஸ் ஆகிருக்கும் கேஷ் புக்கில், பாஸ்புக்கில் டிக்ரீஸ் பண்ணலை, அப்போ மைனஸ் இன் பாஸ்புக். ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸும் மைனஸ் தான். நெக்ஸ்ட் லாஸ்ட் டிரான்சாக்ஷன், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆன் கார் ஃபார் 1,000 paid by the bank as per standing instructions. இது ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். ஸோ எப்படி ப்ளஸ்ஸு, ஏன் இதை ஆட் பண்ணுறோம், அதாவது பேமெண்ட் மேட் பை த பேங்க் டைரெக்டாக
பேமெண்ட்டு பே பண்ணிட்டாங்க as per ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். பேங்க்கு பே பண்ணிருச்சு. ஸோ பேமெண்ட் அப்படின்னாலே நம்மளோட பேலன்ஸ் ரெடியூஸ் ஆகணும். ஆனால் திஸ் இஸ் நாட் ரெக்கார்டட் இன் த கேஷ் புக். கேஷ் புக்கில் ரெக்கார்டே பண்ணலை அப்படின்னா கேஷ் புக்கில் அந்த அமௌண்ட்டு ரெடியூஸ் ஆகலை. எந்த அமௌண்ட்டு? இந்த 1000 இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ரெடியூஸ் ஆகலை. அப்போ இது கேஷ் புக்கில் வேல்யூ இன்க்ரீஸ்டாக இருக்கும். 1000 ருபீஸ் பாஸ்புக்கில் தான் ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க, கேஷ் புக்கில் ரெடியூஸே பண்ணலை. ஸோ இன்க்ரீஸ்டில் தான் இருக்கும். ஸோ இந்த 1000 ருபீஸ் வந்து பாஸ்புக்கில் ப்ளஸ் பண்ணணும். ஸோ 1 2 3 ஃபஸ்ட்டு 3 டிரான்சாக்ஷன்ஸும் மைனஸ், லாஸ்ட் டிரான்சாக்ஷன் மட்டும் ப்ளஸ். ஸோ இப்போ நம்ம இந்த பேலன்ஸ் as per பாஸ்புக்னா எதில் சேஞ்சஸ் பண்ணுறோம்? பாஸ்புக்கில் ப்ளஸ்ஸாக மைனஸாக போடுறோம். கேஷ் புக்கில் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்க்குறோம். See the solution. See overdraft as per கேஷ் புக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2500 நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம். ஸோ ஆடில் இருக்கிறது ஒரே ஒரு அமௌண்ட் தான், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு 1000 ருபீஸ். ஓகே, ஸோ 3500 ஒரே ஒரு அமௌண்ட் இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக அவுட்டர் காலமில் என்ட்ரு பண்ணிட்டோம். ஸோ லெஸ்ஸில் நம்ம பார்ப்போம். வெயிட். ஸோ நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ஷனில் 3 டிரான்சாக்ஷன்ஸும் பார்த்தோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் டைரெக்டாக பேங்க் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க, கேஷ் புக்கில் என்ட்ரு பண்ணலை, அதனால் மைனஸு. அதே மாதிரி ஆர்டிஜிஎஸ் இதுவும் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபரும் டைரெக்டாக ரிசீவ் பண்ணிட்டாங்க, கேஷ் புக்கில் என்ட்ரு பண்ணலை. ஸோ கேஷ் புக்கில் டிக்ரீஸாக இருக்கிறதுனால மைனஸ். தென் செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்டட். 2 செக் இஷ்யூ பண்ணதில் 1 மட்டும் ப்ரெசென்ட்டே ஆகலை, கேஷ் புக்கில் வந்து டிக்ரீஸில் இருக்கும், அதனால் இதுலேயும் மைனஸ் பண்ணுறோம். ஸோ 3 டிரான்சாக்ஷன்ஸ் மைனஸ் பண்ணுறதையும் நம்ம ஆட் பண்ணோன்னா வர்ற அமௌண்ட்டு 2,02,500. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 3,500லேருந்து எப்பயுமே லெஸ் ஐட்டம்ஸை மைனஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே லெஸ் ஐட்டம்ஸில் தான் அமௌண்ட்டு அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம பண்ண வேண்டியது 2,02,500லேருந்து 3,500 அமௌண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணணும். Okay, so we are getting 1,99,000. So in the 1,99,000 already given in the problem itself. இதுதான் ஆன்சர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆன்சர் என்னது? பேலன்ஸ் as per bank statement. See one difference. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஓவர் டிராஃப்ட் as per கேஷ் புக். ஆனால் நம்ம எண்டிங் என்ன ஆன்சரில் போட்டிருக்கோம்? பேலன்ஸ் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஃபேவரபிள் பேலன்ஸ். பேங்க் பேலன்ஸு நமக்கு அதிகமாக இருக்குது. அப்போ ஃபேவரபிள் பேலன்ஸ், பேலன்ஸ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் மாதிரி. ஸோ ஃபேவரபிள் பேலன்ஸாக நம்ம காமிக்கிறோம், ஓவர் டிராஃப்ட் கிடையாது. ஓகே, யூஸ்வலாக கேஷ் புக் பேலன்ஸை விட இது அதிகமாக இருந்தது, அதாவது பேலன்ஸ் as per கேஷ் புக் ஃபேவரபிள் பேலன்ஸை விட இது அதிகமாக இருந்ததுன்னா நம்ம ஓவர் டிராஃப்ட் as per பாஸ்புக்னு போடலாம். ஆனால் கேஷ் புக்கில் அமௌண்ட்டு ஓவர் டிராஃப்ட் ஆகிருக்கு, ஆனால் பாஸ்புக்கில் ஃபேவரபிள் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். ப்ராப்ளமில் கொடுத்த ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. ப்ராப்ளம் இஸ் கரெக்ட் ஒன்லி. ஸோ திஸ் இஸ் த சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம் நம்பர் 4. Thank you.